பெரிய ஈபி லைன் லாக் எங்க வச்சுறாங்க நீங்க பாருங்க. இதுதான் லாக். கல்லுதான் லாக். இதுதான் லாக். எப்படி இருக்கு பாருங்க. கீழ பாருங்க. ஒரு லைனை பிரிச்சு அடிக்காம இருக்கு. சரி 2 வருஷம் ஆகுது இன்னும் அது எடுக்கல. எப்படி வைக்குது? எத்தனை முறை கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுவே? மெயின்ல கேபிள் பாருங்க. அதுல இருந்து 30-40 கேபிள் இருக்குது. ஒரு குழந்தை ஏதோ போய் விளையாடுது. சின்ன சின்ன சந்து. தண்ணி போட்டு டப்பு டப்பு சவுண்ட் பாருங்க. மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்த 11ஆம் வகுப்பு மாணவன் ஆறுதல் கூற வந்த எக்ஸ்-எம்எல்ஏ விடம் பாருங்க சார், இங்கதான் அந்த புள்ள இறந்து போச்சு, எப்படி இருக்கு பாருங்கன்னு தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க. இது வந்து மெயின் கேபிள். இது வந்து 2 அடி இதுக்கு ஆக்ஷன் எடுக்க சொல்லி 2 வருஷமா சொல்றோம், ஆனா ஒண்ணுமே பண்ணலன்னு தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்காங்க. சென்னை திருவொற்றியூர்ல இருக்கக்கூடிய தர்கா பகுதியில வசிச்சு வரக்கூடிய 11ஆம் வகுப்பு மாணவன் பரிதாபமா மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிலையில அந்த பகுதி மக்கள் மறியல் போராட்டத்துல ஈடுபட்டு மின்சார வாரிய பொறியாளர்களை கைது செய்யணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த நிலையில மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய முன்னாள் எம்எல்ஏவான தமிமுன் அன்சாரி அந்த மாணவனுடைய குடும்பத்தினரை சந்திச்சு ஆறுதல் கூற வந்திருக்காங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் 2 வருஷமா இந்த இடம் இப்படியேதான் இருக்கு, நாங்க மூட சொல்லி எத்தனையோ முறை சொன்னோம், ஆனா ஒரு நடவடிக்கை எடுக்கல, இன்னைக்கு பரிதாபமா ஒரு உயிர் போயிடுச்சு, பாருங்க இங்க இருக்கக்கூடிய அந்த போர்டு கூட எப்படி இருக்கு பாருங்கன்னு தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து மின்வாரிய ஊழியர்கள் மேலேயும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு.